நம்ம எஸ்கேவோட கெரியர்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொன்னா அது வந்து மாவீரன் சொல்லுவேன். கரெக்ட். ஸோ இந்த மாவீரன் படம் எடுத்தார்ல டைரக்டர் மிஸ்டர் மடோனா அஸ்வின். இப்போ அந்த படத்தை பார்த்துனே இருக்கும்போது சே என்னமா எடுத்திருக்காரு அந்த சீனு, என்ன ஒரு டீட்டெயிலிங் அப்படின்னு நினைக்கிற ஒரு 3 சீன், அந்த டைரக்டர் புகழ்ற ஒரு 3 சீனை நீ சொல்லு. அதே மாதிரி அந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஹீரோ கேரக்டர் ரியலாவே ஹீரோ கேரக்டரா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற சீனை வந்து நான் சொல்றேன். மடோனா அஸ்வின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டர் மட்டும் இல்லாமல் ரைட்டராகவும் அந்த படத்தில் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு, தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு சீன்லையும். இப்போ எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அந்த அமைச்சர் வந்து அவங்க வீட்டுக்கு எஸ்கே வந்து மன்னிப்பு கேட்க வரதுக்கு வந்திருப்பாரு. அப்போ வந்து ஒரு காற்று வராதுன்னு சொல்லி ஜன்னல் தள்ளுற சீன் ஒன்று இருக்கும். அப்போ வந்து ஒரு நம்ப முடியாது, சும்மா ஒருத்த போய் தள்ளினா ஜன்னல் விழுந்துடும் அப்படின்னு நம்ம சில பேர்லாம் லாஜிக்கலாக இருக்கணும்னு கேள்வி கேட்பாங்க படத்தில். ஸோ அப்போ அதுக்கு வந்து பிலீவ் பண்ணுற மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு சீனில் வந்து எஸ்கே வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோ மாட்டுறதுக்காக அடிச்சிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் ஒன்றா இருக்கும், அது அப்படியே கண்டினியூஸாக போய் அந்த ஜன்னல் வரைக்கும் முடிகிற மாதிரி இருக்கும். அந்த சீன் வந்து கொஞ்சம் பிலீவபிளாக இருக்கும், அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க முன்னாடி. அப்போ வந்து நெக்ஸ்ட் சீனில் வந்து ஜன்னல் தள்ளும் போது ஓகே உடஞ்சிடும், அது ஓகே பிலீவபிளாக இருக்கும், ஓ இந்த மாதிரி நடந்தனால தான் அது உடஞ்சிச்சு அப்படின்னு. இப்போ அதே மாதிரி இன்னொரு சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ அவன் வந்து அவங்க அம்மாலாம் திட்டிடுவாங்க, சாரி சூசைட் பண்ணிக்கலான்னு மேலே போவார் சத்யா. போயிட்டு இருக்கும்போது அப்புறம் கீழே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணுவான். அப்போ பார்த்துட்டு இல்லை இதெல்லாம் வேணாம், நம்ம பார்த்துக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு இப்படி பார்க்கும்போது அந்த பில்டிங் வந்து மோசமானதுன்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்போ திரும்பவும் விழுவான்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பில்டிங்கோட எட்ஜு மட்டும் லைட்டாக கிராக் ஆகிட்டு அவன் விழுவுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த கேள்வி வந்துடக்கூடாது, இந்த மாதிரி எப்பப்பா எப்படி திரும்பினா அப்படியே விழுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல். ஸோ இது கொஞ்சம் பிலீவபிளாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட இப்போ இந்த யமன் இந்த ஜெயக்கொடி கேரக்டர் இருக்கு, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட இவங்களும் வளர்மதியும் வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது அந்த வாய்ஸ் வந்து சொல்லும், இப்போ வந்து வீரன் வந்து யமனை கண் முன்னாடி பார்க்க போறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேனர்ல ஃபோட்டோ இருக்கும். அப்போ வந்து காத்தடிக்கும் போது அந்த பேனரை வந்து ஹீரோயின் மூஞ்சில விழும். எடுத்துட்டு எல்லாம் போயிட்டு அந்த கம்பி வந்து நிற்கும், இப்படி வந்து நின்றுவாங்க. எல்லாம் நின்று முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போஸ்டர் எடுத்து பார்ப்பான் சத்யா கேரக்டர் பார்க்கும்போது அதில் எழுதியிருக்கும் யமன் வேற யாரும் இல்லை, இவன் தான் யமன் சத்யாக்கு புரியும். ஏன்னா அந்த பேர் வந்து ஜெயக்கொடி, அவரோட இனிஷியலோ எம்என் ஜெயக்கொடி, அந்த டீடைல் அதை வச்சு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே இவன் தான் இந்த படத்துல யமன் ஹீரோக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே இது வந்து எப்படி சொல்றதுன்னா இது சின்ன சின்ன பாயிண்டா இருந்தாலும் சரி, ஆனா ஒரு பெரிய நடக்க போற பெரிய சீனுக்காக இது ஒரு முற்றுப்புள்ளியில தொடக்க புள்ளியா இருந்திருக்கும் இந்த மாதிரி சீன்லாம் கொஞ்சம். அதனால அவர் ரைட்டரா ரொம்ப ரைட்டரா ஒரு டீடைல் கொடுத்துருப்பாரு அந்த படத்துக்கு. ஓகே கரெக்ட் தான். ஸோ இப்போ ஹீரோ வந்து ரியலாகவே அந்த ஹீரோ கேரக்டர் ஹீரோவாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன சீன் வந்து அந்த படத்தில் எதுனா, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே ஹீரோ வந்து ஒரு கோலை மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது உண்மையாக அப்படி தான் கோலைன்னு இல்லாமல் அவர் வந்து ரொம்ப பயப்படுவார், எதுவும் தன்னை சார்ந்திருக்கணும் எதுவும் ஆகக்கூடாது, நம்ம அப்படியே நம்ம பாடு வந்தோமா போனோமா அந்த மாதிரி காமிச்சிருப்பாரு. அந்த வாய்ஸ் வரும்போது கூட அதுலேருந்து எப்படி தான் தப்பிக்கலான்னு பார்ப்பாரு, அதை வந்து யூஸ் பண்ண பார்த்துருக்க மாட்டார். இப்போ வேறவங்களுக்கு வச்சிருந்தா கூட அது வேற மாதிரி கூட யூஸ் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ண பார்க்க மாட்டார். ஸோ இதே மாதிரி அதுலேருந்து தப்பிக்க பார்த்து ஒரு சீசன்ல வந்து ஹீரோயினி வந்து சொல்லும் போது அவருக்கு தெரியும் என்ன இந்த வாய்ஸோட நோக்கம் என்ன, அது ஏன் உனக்கு மட்டும் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த பர்பஸ் தெரியும் போது அவர் வந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கோஸ்கரம் நிக்குவார். ஓகேவா? இப்ப நிக்கும் போது லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் வரும். இந்த படத்துல பெஸ்ட் அந்த ஃபைட் சீனுங்க தான். ஏன்னா அந்த வாய்ஸ் கேட்டுன்னு அடிக்கிறது அது ஒரு வெகுளித்தனம், அந்த இன்னோசென்ஸ் இருக்கும். ஆனா லாஸ்ட் ஃபைட்ல அது இருக்காது. ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து லாஸ்ட் ஃபைட்ல வந்து சொல்லும் வீரன் இப்ப ஒருத்தர் அடி வரும்போது வீரன் வந்து ஒரு ஸ்டெப் பேக் போறாரு அப்படின்னு சொல்லும் அந்த வாய்ஸ். ஆனா அதை கேட்காம அந்த வாய்ஸை கேட்காம ஒரு ஸ்டெப் அஹெட் போய் அடிப்பாரு இவரே. ஸோ அது சொல்றதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா இவரே போய் அடிப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாரு, அந்த வாய்ஸ் அடின்னு சொல்லும் போது அடிக்க மாட்டாரு. இதுல வந்து அந்த வாய்ஸ் அடிக்காதுன்னு அடிக்கக்கூடாது, பேக் வா அப்படின்னு சொல்லி சொந்த முடிவோட சண்டை போடுவார். அப்போ வந்து ரியலாவே அவர் அந்த பயத்தெல்லாம் விட்டு ஜனங்களுக்கோசரம் நிற்கும் போது அவர் ஒரு வீரனா மாறின தருணம் தான் அது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து நிறைய டீட்டெயிலிங் வந்து டைரக்டர் வச்சிருப்பாரு. ப்ளஸ் அந்த படத்தோட கேரக்டரை வந்து பில்ட் பண்ண விதமும் அப்படி இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோ எப்படா அடிப்பாரு, எப்படா மக்களுக்கோசரம் நில்வாரு, இந்த பவரை எப்படி யூஸ் பண்ணிப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து படம் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே மூவ் ஆகி கிளைமேக்ஸ்ல வந்து அது வந்து எஸ்கே வந்து அதை வந்து எக்ஸிகியூஷன் பண்ணும்போது அது வந்து வேற லெவலா இருக்கும். அது வந்து எல்லாருமே அப்படியே நம்ம ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு இருக்கும். அந்த ஓப்பனிங் சீன் கூட அதே மாதிரி தான். அவன்
மாவீரன் சொல்லும் போது அந்த பென்சில் ஊக்கு உடஞ்சிட்டு இருக்கும், அப்போ வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து திக்கிற மாதிரி அதுவும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய டீடைலிங் இருக்கும். ஸோ அதனால தான் எஸ்கேவோட கெரியர்லயே வேலைக்காரன் ஒரு கண்டென்ட் ஓரியன்டான பெஸ்ட் ஃபிலிம்னா, அதே மாதிரி மாவீரனும் அதே மாதிரி கண்டென்ட் ஓரியன்டான பெஸ்ட் படம்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருக்கு, நிறைய படங்கள் இருக்கு. அந்த மாதிரி டாபிக்ஸான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கட்டுறது சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுற வீடியோ உங்களுக்கு டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்துடும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி எந்த படம் உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் அந்த வீடியோவை நம்ம பண்ணிவிடுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ்.